சென்னையை அடுத்த குன்றத்தூரில் காங்கிரஸ் வர்த்தக பிரிவு சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அக்கட்சி எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆட்டோக்கள், தையல் மிஷின்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு செல்வ பெருந்தகை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, தமிழக அமைச்சரவையில் காங்கிரசிடம் இடம்பெறுவது குறித்து அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் என்று கூறினார். பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பாஜக 10 ஆண்டுகளாக துரோகம் செய்ததாக செல்வ பெருந்தகை குற்றஞ்சாட்டினார். அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், அதை நாங்க முடிவு செய்யறதில்லை. நன்றி. முதல் பட்ஜெட் வரப்போகுதுன்னா இப்போ தமிழகத்துக்கு எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வதுதான் பாஜகவுடைய வேலை. இந்த ஆண்டும் 10 ஆண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார். முன்னதாக மேடையில் அமர்ந்திருந்த காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்துடன் குழந்தைகள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருந்து தொடங்கினாவே எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதா என்னோட இது நான் பார்ப்பேன். நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் பற்றாது. அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் பிற்காலத்திலே அது எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது சத்து உணவு திட்டமாக மாற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.